விஜய் அரசியலோட த்ரிஷாவையும் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விமர்சனங்கள்ல இருந்து ஒதுங்கி இருந்த த்ரிஷா இப்போ வெளிப்படையா ரியாக்ட் செய்ய துவங்கி இருக்காங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. எப்பவும் அடக்கியே வாசிக்கிற த்ரிஷா நட்பணி மன்றம் இப்போ வெளிப்படையா அரசியல்வாதிகளுக்கு பதில் சொல்ல துவங்கி இருக்கு. த்ரிஷாவும் நேரடியா தன்னை பத்தி வர விமர்சனங்களுக்கு ரியாக்ட் செய்ய தொடங்கி இருக்காங்க. தூத்துக்குடியில நடந்த பொதுக்கூட்டத்துல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார் முதல்வர் விஜய பத்தி கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிட்டு த்ரிஷாவுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படலான்னு பேசியிருந்தார். இதுக்கு மதுரை த்ரிஷா நட்பணி மன்றம் மதுரையில உதயகுமாருக்கு எதிராக கடுமையான கண்டன போஸ்டர்களை ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. த்ரிஷாவும் இந்த வயசுல நாடகம் ஆடுறது அசிங்கமானது, பணம் சம்பாதிச்சு நிம்மதியை தேடுங்கன்னு உதயகுமாருக்கு பதில் சொல்லி இருக்கார். உதயகுமாரோட தூத்துக்குடி பேச்சு பத்தி அந்த மாவட்டத்தோட தாவேகா நிர்வாகிகள் மாவட்ட எஸ்பி கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மேல கொடுத்த புகார் மாதிரியே முதல்வர் பத்தி தரக்குறைவா ஒருமையிலும் தமிழக பெண்கள் பத்தி அவதூறு பரப்பியும் உதயகுமார் பேசியிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. அநேகமா அவதூறு வழக்குல அடுத்த கைது உதயகுமாரா இருக்கலாம்னு பேசிக்கிறாங்க.